வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும். நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தோட ஆர்டிக்கல், அதாவது சரத்து 326 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். 326 அப்படின்னா என்னென்னா, வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை இன்றைக்கி சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாம் எல்லாருமே 18 வயசு வந்துட்டு அப்படின்னா நம்ம வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி தேர்தலில் போய் வாக்களிக்கிறோம். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி இல்லை. அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த அந்த வரலாற்று பின்னணியை பார்த்தோம்னா தான் ஏன் இந்த ஆர்டிக்கல் 326 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அப்படின்னா யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருந்துச்சு அப்படின்னா, யாருக்கெல்லாம் நிறைய சொத்து இருந்துச்சு அவங்க வாக்களிக்கலாம். யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு நிறைய வரி கட்டுவாங்க, யார் அரசாங்கத்துக்கு நிறைய கட்டுவா, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பிஸ்னஸ் பண்ணதவங்க தான் அரசாங்கத்துக்கு அதிகமாக வரி கேட்போம். யாருக்கெல்லாம் அதிகமாக சொத்து இருக்கோ, யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு அதிகமாக வரி கட்டுதாங்களோ அவங்க மட்டும்தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்த தேர்தல்களில் வாக்களிக்க முடியும். அப்படி பார்த்தா அது எத்தனை பேர் இந்தியாவில் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னா, மொத்தம் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் தொகையில் 3-10% பேர் மட்டும்தான் வாக்காளர்களாக இருந்தாங்க. ஏன்னா பெரும்பாலானவங்ககிட்ட சொத்து பெரிய அளவில் இருக்காது. பெரும்பாலானவங்க அரசாங்கத்துக்கு அதிகமாக வரி கட்ட மாட்டாங்க. அதனால் அந்த சொத்து மதிப்பு இருக்கிறவங்களும் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறவங்களும் மட்டும்தான் வாக்களித்தாங்க. அப்போ தான் 1928 அந்த வருஷம் ஜவஹர்லால் நேருவோட தந்தை திரு மோதிலால் நேரு அவர்கள் தலைமையில் ஒரு குழு இந்தியாவுக்கான ஒரு மாடல் அரசியலமைப்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வெளியிட்டாங்க. அதுதான் நம்ம நேரு அறிக்கைன்னு சொல்லுவோம். அந்த நேரு அறிக்கையில் மோதிலால் நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் உள்ள 21 வயது நிரம்பிய அனைவருக்குமே வாக்குரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த நேரு அறிக்கையில் சொல்லியிருந்தார். ஆனால் அது பிரிட்டிஷ்காரங்க யாரும் கணக்கு பண்ணலை. அதுக்கப்புறமும் அதே சொத்து மதிப்பையும் அரசாங்கத்துக்கு யார் வரி கட்டுதாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் நேரு அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார், மோதிலால் நேரு அவர்கள் 21 வயது நிரம்பிய அனைவருக்குமே வாக்குரிமை அளிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைஞ்சது. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை, இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்காக அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுன்னு ஒன்று உருவாக்கினாங்க. அந்த அரசியல் அமைப்பு எழுதுறதுக்கான அந்த குழுவில் வரைவு குழுன்னு ஒன்று இருந்துச்சு, டிராஃப்டிங் கமிட்டி. ஒரு 7 பேர் கொண்ட குழு. அந்த குழுவோட தலைவராக இருந்தவர் அம்பேத்கர். அப்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் தேர்தல் நடக்கலை. தற்காலிக அமைச்சரவை இருந்துச்சு, அது அரசியல் நிர்ணய சபையாகவும் இருந்துச்சு. அதுதான் அரசியலமைப்பு எழுதக்கூடிய அந்த அமைப்பாகவும் இருந்துச்சு. அதுதான் இந்தியாவுக்கான தற்காலிக அமைச்சரவையாக இருந்துச்சு. ஸோ அப்போ தற்காலிக அமைச்சரவையோட பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களும் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவராக இருந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம 21 வயது நிரம்பி எல்லாத்துக்குமே வாக்குரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபையில் நிறைய மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க எழுதுறதுக்கு. அவங்க மற்ற எல்லா பெரும்பாலானவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியருக்கு போதிய அளவு கல்வி அறிவு இல்லை அவங்களுக்கு. அதனால் அவங்க எப்படி சிந்திச்சு பார்த்து எந்த வாக்காளர் எந்த கட்சின்றதை ஓட்டு போடுவாங்க, அதனால் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களோட வாதமாக இருந்துச்சு. ஆனால் அம்பேத்கரும் நேரும் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, நம்ம வாக்குரிமை கொடுக்கறது கல்விக்காக இல்லை, அவங்களுடைய சமூக சமத்துவத்திற்காக அனைவருக்குமே நம்ம வாக்குரிமை அளிக்கணும், அனைவருக்குமே சமமான வாக்குரிமை அளிக்கணும். அப்படின்னா தான் நம்ம சமூக சமத்துவத்தை நிலைநிறுத்த முடியும். அதனால் 21 வயது நிரம்பிய அனைவருக்குமே நம்ம வாக்குரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை. அந்த ஆண்கள்லேயும் எல்லா ஆண்களுக்கும் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சொத்து மதிப்பு இருக்கிறவங்களுக்கும் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறவங்களுக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் 1921க்கு பிறகு தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவில் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளிச்சது. பெண்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பெலாம் கொடுச்சு. அதுக்கப்புறமா தான் பெண்களுக்கு வாக்குரிமை நம்ம கொடுத்துட்டு தான் இருந்தோம். அப்போ வரைக்கும் அவங்க தேர்தலையும் போட்டியிடலாம். ஆனால் பிரிட்டிஷ் அரசு அதுக்கு அனுமதி அளிக்கல. அப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா தான் பெண்களுக்கும் வாக்குரிமை உண்டு, ஆண்களுக்கும் வாக்குரிமை உண்டு. அவங்களுக்கு சொத்தோ வரியோ கட்டணும் அந்த எந்த அவசியம் இல்லை. 21 வயசு நிரம்பியிருந்தால் எல்லாருமே வாக்களிக்கலாம். அப்படி என்ன சொல்லுதீங்க, 21 வயசா? இப்போ நம்ம எல்லாருமே 18 வயசுல வாக்களிச்சுட்டு இருக்கோம். ஆமாம், கரெக்ட். அது எப்போ சட்ட திருத்தம் பண்ணாங்கன்னா, 1988ஆம் ஆண்டு இந்தியாவுடைய பிரதமராக திரு ராஜீவ்காந்தி இருந்தார். அப்போ ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 61வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதில் என்ன கொண்டு வராங்கன்னா, அந்த 18 வயதாக மாற்றணும். 21 வயசு அப்படிங்கிற வாக்களிக்கிற வயதை நம்ம 18 வயதாக மாற்றணும்னா இன்னும் நிறைய பேர் தேர்தலில் வாக்களிக்க நிறைய வாக்காளர்கள் வருவாங்க, நிறைய பேரோட பங்களிப்பு இருக்கும். அதனால் நம்ம 21 வயசை 18 வயசாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தப்போ 1988 61வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 21 வயது அப்படிங்கிறத வாக்களிக்கக்கூடிய வயது 18ஆக குறைச்சாங்க.
இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1989 மார்ச் 28 நடைமுறைக்கு வந்துச்சு. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமை இருக்குது, சட்டப்பூர்வ உரிமைன்னு இருக்குது. அதில் இந்த வாக்குரிமைங்கிறது அடிப்படை உரிமையா அல்ல சட்டப்பூர்வ உரிமையா, இது சம்மந்தமாக நிறைய வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் நிறைய வழக்குகளை மேற்கோள் காட்டியிருக்குது. அதில் உதாரணத்துக்கு ஒரே ஒரு வழக்கு சொல்லலாம், குல்தீப் நாயர் வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை கிடையாது, அது ஒரு இந்திய குடிமகனுக்கான ஒரு சட்டப்பூர்வ உரிமை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, இது ஒரு அரசியலமைப்புப்படியான ஒரு சட்டப்பூர்வ உரிமை தான், வாக்களிக்கும் உரிமை அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் குல்தீப் நாயர் வர்சஸ் யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் கேஸில் சொல்லியிருப்பாங்க. சரி, 18 வயது நிரம்பின எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒரு சில பேர் வாக்களிக்கக்கூடிய அந்த 18 வயது நிரம்பினாலும் ஒரு சில பேருக்கு வாக்களிக்கக்கூட அந்த தகுதி இல்லை. யாரெல்லாம் அந்த வாக்காளர்களாக ஆகிறதுக்கான இது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய குடிமகனாக இல்லாதவங்க. சரியா, இந்தியாவில் தான் இருப்பாங்க, இந்தியாவில் கூட பிறந்திருக்கலாம், ஆனால் இந்திய குடிமகனாக இல்லாத யாருக்கும் இந்திய தேர்தலில் வாக்களிக்க முடியாது. அதே மாதிரி மனநிலை சரியில்லை அப்படி நீதிமன்றத்தால் ஒருத்தருக்கு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த நீதிமன்றத்தால் மனநிலை சரியில்லாதவன் அறிவிக்கப்பட்ட நபர் 18 வயது தாண்டி இருந்தாலும் அவர் தேர்தலில் வாக்களிக்க முடியாது. அதே மாதிரி ஏதாவது குற்றவியல் வழக்கில் தண்டனை பெற்று தண்டனை கைதியாக சிறையில் இருப்பார்ல, 6 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் இல்லை ஆயுள் தண்டனை மரண தண்டனை, இந்த மாதிரி தண்டனை கைதியாக குற்றவியல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க ஒரு நபருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை கிடையாது. இவங்களை தவிர மற்ற எல்லா 18 வயது நிரம்பின ஒவ்வொரு இந்திய குடிமகனுமே 18 வயது நிரம்பின அனைத்து இந்திய குடிமகன்களும் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.